வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான். மார்க் பார்த்தீங்கன்னா இவங்க 89 பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. 90க்கு 89 பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கீ பாயிண்ட்லாம் எழுதி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேஜ் வைஸாகவும் பக்கம் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா, அதாவது பேஜ் வைஸாகவும் கொஸ்டின் வைஸாகவும் பக்க வாரியாக வினாவாரியாக பார்த்தீங்கன்னா 89 வாங்கியிருக்காங்க. ஸோ 1 மார்க் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏன்னு போட்டிருக்காங்க. இந்த சைட் கொஸ்டின் நம்பர் வெளியில் போட்டு உள்ளே பார்த்தோன்னா ஆப்ஷன் போட்டு அழகாக நீட்டாக பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் நல்லா நீட்டாக எழுத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தான் தப்பு, மற்ற எல்லாமே நீட்டாக அழகாக பார்த்தோன்னா எழுதி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்ட் ப்ரீயில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆஃப் ஃப்ளோ இன்கம் இஸ் ஏ எக்கனாமிக் மாடல். த எக்கனாமி இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ளோ ஆஃப் இன்கம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் ஃபேக்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது கரெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்னா என்ன? கமர்ஷியல் பேங்க் இஸ் ரெஃபர் டு த பேங்க் இட் வாஸ் டிவிஷன் ஆஃப் லார்ஜ் பேங்க் which is more specially for deals in deposit and providing loan and large middle size business அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 4 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அப்படின்னு எழுதி இதுக்கும் 2 மார்க் பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா டேக்ஸ்னால் என்ன? டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட் made to government by the citizen to meet the public expenditure. The tax is legally for imposed by the government அப்படின்னு சொல்லி இதுவும் அழகாக நீட்டாக எழுதி 2 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீனா என்ன? ஃபீ இஸ் ஏ அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ த கவர்மெண்ட். இட் வாஸ் ஏ ரிசீவ்டு பை த பப்ளிக் அத்தாரிட்டி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே குளோபல் வார்மிங்னா என்ன? த குளோபல் வார்மிங் இஸ் ஏ கரண்ட் increase of temperature of earth, the surface both of land and water as well as a atmosphere. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்னா என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த 1st January 2015 த யூனியன் கேபினட் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ நிதி ஆயோக் இஸ் ஏ பாலிசி திங்க் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இட் வாஸ் ஏ ரீப்ளேஸ்டு பை த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா 13/2024 ஆகஸ்ட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இதான் மெயின் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனில். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேஸ்லானா என்ன? தேர் இஸ் ஏ நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி. த automatic price of mechanism will not remove for the unemployment. Interest of flexibility brings inequality between for the saving and investment. அடுத்து பார்த்தீங்கன்னா the money is act as a medium of exchange. அதே மாதிரி டைப் ஆஃப் இன்ப்ளான்டேஷன், கிராப்பிங் இருக்குது, வாக்கிங், ரன்னிங், ஸோ காஸ்ட்டு, டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல்னால் என்ன? குவான்டிட்டி மெத்தடு, பேங்க் ஆஃப் ரேட் பாலிசி, ஓப்பன் மார்க்கெட் வேரியபிள், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டேஷ்னரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட்லாம் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஷார்க், த மெயின்டைன் ஆஃப் கோஆப்ரேஷன் அமாங் த ரீஜன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் ஆஃப் இன்கம் ப்ராப்ளம் அசோசியேட் வித்தின் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷன், டு ரிமூவ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் அமாங் டு த மெம்பர் ஆஃப் நேஷன், டு ரிமூவல் ஆஃப் த பாவர்ட்டி, டு ப்ரிவென்ஷன் ஆஃப் டூரிசம் இன் த மெம்பர் ஆஃப் நேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அமாங் த மெம்பர் நேஷன்.
அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட்னா என்ன, டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட் ப்ரொடக்ட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் அக்ரிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் டிஸார்டர். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. த டியூட்டி ஆஃப் ஸ்டேட் தட் கிவ் ஃபார் த ப்ரொவின்ஷன் லைக் ஹெல்த்து, எஜுகேஷன், வாட்டர், சானிடேஷன்ஸ் ஆஃப், இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாலிசினா என்ன, த கவர்மெண்ட் ஷுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபேசல் பாலிசி ஆஃப் மேட்ரிட்ரி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன. ஸோ எப்போவுமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு எழுதி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 நல்ல ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரினா என்ன, என்எஸ்ஓ இருக்குது, ப்ரோக்ராம் ஆஃப் கவர்மெண்ட்டு. இப்போ என்எஸ்ஓங்கிறது சிஎஸ்ஓ, அதே மாதிரி என்எஸ்டி. ஸோ அதிலே நிறைய பிரிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அழகாக நீட்டாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேபிட்டலிசம்ஸ், சோஷியலிசம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இதில் கேபிட்டலிசம் வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் இருப்பாங்க. சோஷியலிசம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்டர்பிரைஸ் இருப்பாங்க. அதே மாதிரி எக்கனாமிக் மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும், வெல்ஃபேர் மோட்டிவ் இருக்கும், சொல்யூஷன் ப்ராப்ளம், அதே மாதிரி நேச்சர், என்டர்பிரைனர்ஸ். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் இருக்கணும். அதே மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம், இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பார்த்தோன்னா கிளாசிக்கல் தியரி அண்டு கீக்னஸ் தியரி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஈஸியாக சென்டர் மார்க் வாங்கலாம். ஸோ நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க. எப்போவுமே நம்ம கம்பல்சரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா இன்டர்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் ட்ரேடுனா என்ன, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுனா என்ன. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு த நேஷன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. லேபர் கேபிட்டல், இதில் லேபர் கேபிட்டல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் நாட் மூவ் அப்படியே வந்து இருக்கும். திஸ் இஸ் காமன் கரன்சி, தேர் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் கரன்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஏ ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதில் தேர் இஸ் ஏ நம்பர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ஃபார் த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். The political and geographical condition of the country is more or less same. The political and geographical condition country may be different. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம், ஹேபிட்டட் அண்ட் கவர்மெண்ட் பாலிசி த கண்ட்ரி ஆர் சேம். இதில் கஸ்டம், ஹேபிட்டட், பீப்புள், கவர்மெண்ட் பாலிசி த கண்ட்ரி ஆஃப் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டிட்டர்மினேஷன்னா என்ன, இதுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுக்கணும். த யூக்லிபரியம் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஏ ரேட் ஆஃப் ஓவர் சர்டைன் ஃபார் பீரியட் ஆஃப் டைம் பேலன்ஸ் பேமெண்ட் கால்டு யூக்லிபரியம். டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச்னா என்ன, இதில் த எக்ஸ்சேஞ்ச் rate is determined by the foreign exchange, the market within accordance of general theory of value. The exchange rate is determined by the interaction demand for the supply and currency. The equilibrium of determined by the forex in supply equal to the foreign demand. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, அதாவது மார்ச் 2024 இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆர்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2024 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமினேஷன் கீ ஆன்சர் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும் மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான், எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், 2 மார்க் வந்து எப்படி எழுதணும், 3 மார்க் வந்து எப்படி எழுதணும், 5 மார்க் வந்து எப்படி எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.